அனைவருக்கும் வணக்கம். டெல்லி புறப்பட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எதற்கான டெல்லிக்கு போயிருக்காரு? மக்கள் இங்கே வெள்ளத்தில் கஷ்டப்படுறாங்களே, அவர் எதுக்கான டெல்லிக்கு போயிருக்காரு? அதை பற்றி அந்த காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் பிறந்ததுனால கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி அண்டா செந்தில் அறிவிச்சிருக்காரு. இந்த ரெண்டை பற்றி நம்ம காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களில் மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து யாருமே இப்படி ஒரு மழையை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட மழை நம்ம தென்காசி மாவட்டத்தில் கூட இந்த அளவுக்கு பெரியதளவில் பாதிப்பு இல்லை. இப்போ நம்ம இருக்கிற பகுதியில் பெரிதளவு பாதிப்பு இல்லை. முழுக்க மின்சாரம் முழுக்கவே இருக்குது. தண்ணீர் போக பல இடங்களில் வழிகள் இருக்குது. நான் இருக்கிற ஏரியாவை சொல்கிறேன், குறிப்பிட்டு சொல்கிறேன். எங்கள் ஏரியா முழுக்க எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாகவே தண்ணி போக வழிகள் முழுக்க இருக்கிறனால 2 நாள் மழையுமே எங்கள் ஊர் தாங்கிக்கிட்டுன்னு சொல்ல முடியும். ஆனால் நகரத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த நகரத்தை பொறுத்த வரைக்குமே பல இடங்கள் முக்கியமான நகரங்கள் பெரியதளவில் பாதிப்படைஞ்சிருக்கு. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இது நம்ம ஜங்ஷன் மேம்பாலத்திலேருந்து அப்படி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. தொடர்வண்டி நிலையம் முழுக்கவே தண்ணி. நம்ம இப்படி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்புறம் அதை விட்டு வெளியே வந்தோம்னா பக்கத்தில் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் பேருந்து நிலையம் இருக்கும். அதில் லட்சுமி விலாஸ், சாந்தி ஸ்வீட்ஸும் நிறைய கடைகள் இருக்கும். அதில் பார்த்து இந்த கடையே முக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த மாதிரி மழை எனக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி யாருமே பார்த்துருக்கே மாட்டாங்க. பெரிதளவில் மழை வந்திருக்கு. குறிப்பாக இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, பல ஊர்கள் இருக்கக்கூடிய குளங்கள், கம்மா, அப்புறம் அந்த ஏரிகள், தாங்கல் இருக்குது தெரியுமா, அது முறையாக எந்த இடத்துலையுமே தூர்வாரப்படவே இல்லை. நமக்கு பல வருடங்களாக இந்த சென்னை பகுதிகளில் நமக்கு மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடும். அப்போ அதை பார்த்தது பிறகாச்சு திராவிட மாடல் அரசு, திமுகவாக இருக்கலாம், அதிமுக, திராவிட கட்சிக்கு 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு முன்னேற்பாடாக இங்கே இருக்கக்கூடிய பல நம்ம ஏரியா பார்த்திங்கன்னா முழுக்க குளங்கள் நிரம்பப்பட்டது தான். எல்லா இடங்களும் தண்ணி போவதற்கு அனைத்து வழிகளும் நம்ம ஏரியாக்களில் உண்டு. எல்லா இடங்களுமே உண்டு. அப்படி பார்க்கும்போது எந்த இடத்தையுமே முறையாக இவங்க கையாளவே இல்லை. ஒரு மண் வேணும்னா குளத்து தூர்வாருங்கிற பேரில் நடு பகுதியில் குளத்தை மட்டும் தண்ணியை தூக்கி மண்ணை தூக்கி ஓடி போகிறாங்க. திருட்டு மண் அடிப்பாங்க, உட்காந்து திருட்டு மண் அடிப்பாங்க. அந்த கரையை வலுப்படுத்த வேலையே கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துலையுமே கரை உடஞ்சி எல்லா ஊருக்குலையுமே தண்ணி வந்துச்சு. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் பேசுகிறாங்க. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திருவைகுண்டத்தில் 15 ஊர் கிராம மக்கள் நீங்கள் வெளியே அனுப்பிடுங்க, வலுக்கட்டாயமாக அங்கே அனுப்பிடுங்க. பெரியதளவில் ஒரு சேதம் இருக்குது. இப்போ 50% இருக்குன்னா அதை விட 50,000 இது நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்னா 1 லட்சம் அளவிற்கு பெரிய பாதிப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 2 மடங்கு பாதிப்பு இன்னும் நமக்கு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா அணைகளுமே மேட்டூர் அணையாக இருக்கலாம், மணிமுத்திர அணையாக இருக்கலாம், பவானி வரக்கூடிய நீராக இருக்கலாம், தாமிரபரணி தண்ணீராக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே தண்ணீர் சூழப்பட்டிருக்கு. பெரிதளவில் வெள்ளம் வந்திருக்கு. அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் நமக்கு சென்னையில் பாதிப்படையும் போது எல்லாருமே துயரத்தை பங்கெடுத்துக்கிட்டோம். ஊடகங்கள் முழுக்க பேசும் பொருளாக இருந்துச்சு. அதை எல்லாருமே விவாதித்தோம். ஆனால் இப்போ இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலேயும் இந்த தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி அத்திப்பட்டி எப்படி காணாமல் போச்சோ அது மாதிரி இந்த ஊரை ஒதுக்கப்பட்டாங்க. யாருமே இதை பற்றி பெரிதளவில் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த வெள்ளம் மக்களுக்கே புதுசு. முதல்ல இப்போ நம்ம ஊரில் இப்படி மழை நம்மளே நினச்சிருக்க மாட்டோம். ஆனால் அரசாங்கத்துக்கு தெரியும் இந்த மாதிரி மழை தான் இனிமேல் காலங்காலமாக பெய்ய போகுதுன்னு அரசாங்கத்துக்கு முன்னாடியே தெரியும். வானிலை அறிக்கை ஏற்கனவே தகவல் கொடுத்துச்சு, இனிமேல் உங்களுக்கு பருவமழை கிடையாது. எங்கள் மழை எப்படி பெய்யும்னா, ஒரு மேகத்தை ஒரு ஊரில் நின்றுச்சுன்னா அது மொத்தமாக கொட்டி விட்டு போயிடும். எப்படி மொத்தமாக தண்ணி ட்ரம்மில் ஊற்றுனமோ எப்படி விழுமோ அந்த மாதிரி மேகம் நகல மாட்டேக்கி ஒரே இடத்துல நிற்கி அங்கே இருக்க அந்த மழைநீர் முழுக்க போனால் மட்டும்தான் அந்த மேகமே கலையுது. அப்போ இன்றைக்கி முழுக்க நாங்கள் சூரியனை பார்க்கவே இல்லை யாருமே. நேற்றுலேருந்து அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போது நமக்கு ஒரு பேரிடர் பெரியதளவில் மோசமாக இருக்குது. சென்னை ஏற்கனவே இந்த அரசு பார்த்துருச்சு. இப்போ சென்னையில் மழை பெஞ்சிருக்க காலகட்டத்தில் நம்ம ஊரில் பெரியதளவில் கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. சென்னை மழை பெய்யும்போது திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடிலாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. அப்பயும் மழை நம்ம ஊரில் இருந்துச்சு.
அப்போ அதுக்கு முன்னேற்பாடாக இந்த அரசு ஏதாவது செஞ்சுருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே செய்யலை. இது வரைக்கும் சென்னை மக்களுக்கு எப்படி 4000 கோடி பட்டையை போட்டாங்களோ அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி இங்கே இருக்கிற தென் மாவட்டங்களுக்கு பட்டையை போட்டு முடிச்சிட்டாங்க. எந்த ஒரு திட்டமும் சரியாக செயல்படாததுனால ஒரு குளத்தை கூட ஒழுங்காக தூர்வாரத வக்கற்ற அரசாக தான் இந்த திராவிட கட்சிகள் இது வரைக்கும் நம்ம ஆண்டிருக்கிறாங்க. எந்த ஒரு குளமும் முறையாக தூர்வாராது. ஒரு நடுவு இடத்துல போய்ட்டு எங்கே நல்ல மண் இருக்கோ அங்கே மட்டும் தூர்வாரிக்கிட்டு ஓடி போயிடுறீங்க, திருட்டு நடிச்சு ஓடி போயிடுறீங்க. அதுக்கும் அங்கே மாவட்ட செயலர் கவுன்சிலும் கொடுக்கணும். இந்த வேலை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி முறைகேடான நீர் மேலாண்மையை இந்த அரசு முறையாக எங்கேயுமே பின்பற்றவே இல்லை. இதே மாதிரி தான் இனிமேல் எல்லா மாவட்டங்களுக்கும் வரப்போகுது. இது என்னைக்கு முதல் சென்னைக்கு வந்துச்சு, சென்னை ஆக்கிரமிப்புன்னு பேசணும். இப்போ பார்த்திங்கன்னா கிராமம் முழுக்க தண்ணி வந்து எந்த கிராமத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க யோசிச்சு பாருங்கள். சென்னை ஆக்கிரமிப்பு எல்லாமே ஏற்றுக்கிறோம். ஆமாம், சென்னை முழுக்க இந்த குளத்தில் இருக்குங்க, அந்த ஊர் இந்த குளம், இந்த ஊர் அந்த குளம், எல்லாமே ஏற்றுக்கிறோம். எல்லாமே குளம் தான். சின்ன சின்ன ஊர்கள் எதுக்கு தண்ணி எப்படி உள்ளே போச்சு? எப்படி? எனது அரசாங்கத்துடைய முறையற்ற நீர் மேலாண்மை கைப்பற்ற துப்புள்ள இந்த 2 அரசுகளுக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட திமுக, அதிமுக தான் இதற்கு முழு பொறுப்பு இருக்கணும். பல இடங்களில் நம்ம ஊர்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யாருமே கற்பனை நினச்சி பார்க்க இப்படி மழை பெய்யும், இப்படி பாதிப்படையும்னு யாருக்குமே தெரியாது. இது வந்து ஆனால் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அரசாங்கத்தை அறிவிப்பு கொடுத்துருக்கணும். எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்காம ஒரு பெரிய ஒரு பேரிடர், பெரிதளவில் பேரிடர் நடந்திருக்கு. எந்த ஒரு அமைச்சரும் களத்துக்கு வரல, அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் களத்துக்கு வரல. மாண்புமிகு திருநெல்வேலி மாவட்ட மேயராக இருக்கக்கூடிய மேயர் அவர்கள் திருநெல்வேலியிலே கிடையாது, சேலத்தை இளைஞரணி மாநாடு நடக்க போது அதற்கு திமுக உடன்பிறப்புகள் அதற்கு மிகப்பெரிய ஃபயர் விட்டுட்டுருக்குறாங்க. இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களாக நம்ம திருநெல்வேலி, தென்காசி அப்படி தூக்கி தள்ளி விட்டு போயிட்டாங்க. தூத்துக்குடி, கன்னியாகுமரியெலாம் கண்டுக்கிறதே கிடையாது. பெரிதளவு பாதிப்பு திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலும் இருக்குது. நம்ம ஒரு காணொலி ஒன்று பார்க்கும்போது நமக்கு உண்மையை சொல்லணும்னா மனது பெரிதளவு வலிக்கு. நமக்கு வந்து ஒருத்தவங்களுடைய அதிகபட்ச ஆசையை அவங்களுடைய வீடு, இல்லம் தான். அந்த இல்லத்தை அவங்க லோன் வாங்கி கட்டியிருப்பாங்க, இல்லை யார்ட்டே கடன் வாங்கி கட்டியிருப்பாங்க, மனைவி தாலி அடமானத்தை கட்டியிருப்பாங்க, நகைகள் இருக்காது, அவங்களுடைய பல நாள் கனவு சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கஷ்டப்பட்டு கட்டின ஒரு வீடு, அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு வீடு இடிஞ்சு விழுது திருநெல்வேலி டவுனில். இதை பார்க்கும்போது ஒருத்தங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கு யோசிச்சு பாருங்கள். இந்த அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தில் எத்தனை பொருட்கள் உள்ளே இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பொருள் அப்படி எடுத்துட முடியும் யோசிச்சு பாருங்கள். அத்தியாவசிய பொருட்கள் உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் எடுத்து வெளியே வந்திருப்பாங்க. மீதி அத்தனை பொருள் உள்ளே போயிருச்சு அந்த வீட்டுக்குள்ளே. தண்ணியோட தண்ணியை கரைஞ்சி போயிருச்சா. எத்தனை பல வருஷம் பல தலைமுறையுடைய கனவுள்ள ஒருத்தவங்களுடைய வீடுங்கிறது பல தலைமுறை சொல்லப்போனால் இந்த தலைமுறை முதல் வீடாக கூட அவங்களுக்கு இருக்கிற சொந்த வீடாக அவங்க இந்த வீடு கண்ணு முன்னாடி இடிஞ்சு போகுது. பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ மனசு வலிக்கு. ஆனால் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு எதுக்கு நிவாரணப் பொருள் அங்கே பார்த்தீங்க, அதுக்கு கிடையாது, அதுக்குன்னு சொல்லி உருட்டிக்கிடுவாங்க. ஆனால் உண்மையிலே எதுக்கு போகிறாங்கன்னா எதிர்க்கட்சி கூட்டணி, இந்தியான்னு ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்காங்களா, அந்த கூட்டணி தலைவருக்கான ஒரு மாநாடு, ஒரு கூட்டம் ஒரு போடுறாங்க. அந்த கூட்டத்திற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு விமானத்தில் பறந்து போகிறார். நீங்கள் டெல்லிக்கு விமானத்தில் பறந்து போகும்போது யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் நமக்கு எங்கேயுமே சின்னதாக ஒரு வழி இல்லாமல் ஒவ்வொரு மக்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சென்னை நீங்கள் தத்தளிக்க விட்டுட்டீங்க, அதுவாக மீண்டு இன்னும் சில ஊர்கள் பாதிப்புலேருந்து மீளலை. சென்னையிலேயே அது கூட முடியலை, அதுக்குள்ளே இங்கே திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் பெரிய பாதிப்பு வந்துருச்சு. ஆனால் முதலமைச்சர் எங்கே அக்கறையே இல்லாமல் டெல்லிக்கு எதிர்க்கட்சி கூட்டணிக்கு போய் சேராருன்னா நமக்கு எப்படிப்பட்ட முதலமைச்சர் கிடச்சிருக்காங்கிறத நம்ம வந்து பெருமைப்படும், வியக்குறோம். நம்ம வந்து எனக்கெல்லாம் பெரிய வியப்பு. ஏன்னா அவர் தூத்துக்குடிக்கு தென்காசி, கன்னியாகுமரி வரதான் நமக்கு ஆச்சரியம். எப்படிப்பா இங்கே வந்துட்டா நம்ம ஆச்சரியப்படணும். அவர் டெல்லிக்கு போவார், காங்கிரஸ் கூட்டணி போய் பார்ப்பார், இந்தியா கூட்டணி வழிபடுத்த பார்ப்பார தவிர உங்களுக்கு ஓட்டு போடணும், நீங்கள் ஓட்டு போட உங்களை கேட்டார் அவர். நீ நாசமாக போ, தண்ணியோட தண்ணியாக போ, நீனே உயிரோடு இருக்கிற அப்படிங்கிற மனப்பான்மையில் எங்கே போகிறாரு, டெல்லிக்கு போகிறாங்க. நம்மளை விட்டுட்டு நம்மளை பார்க்க கூட வரலை.
சென்னைனா மட்டும் ஓடி ஓடி பார்க்குறாங்க. எல்லா ஊடகங்களாக இருக்கலாம், எல்லா அமைச்சராக இருக்கலாம், எல்லாம் உடனே போகிறாங்க. ஏன் திருநெல்வேலிக்கிட்ட ஏன் அப்படி இருக்கிறீங்க? அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நயனா நாகேந்திரன் இருக்கிறாரு. தண்ணி முட்டிகளோ தண்ணி இருக்குது, ஜேசிபியில் போய்கிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த காக்கா முட்டை போட்டு முட்டாளுக்கு சொன்னாங்க தெரியுமா, அந்த கீதா ஜீவன் அமைச்சர், அவங்க ஒரு இடத்துல உட்காந்து ரெயின் கோட்டு போட்டு வேலை பார்க்குறாங்களாம். எங்கே உட்காந்துறாங்க? ஒரு சேஃப்டியாக ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க, ரெயின் கோட்டு போட்டுருக்குறாங்க. அந்த இடத்துல உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது எப்படி வலிக்கு, மனசு வலிக்கு, நமக்கு வந்து பெரிதும் மனசு வலிக்கு. ஏன்னா எங்கள் ஊர் பாதிப்படைஞ்சிருக்கு. ஏன் ஒரு ஆள் கூட வந்து நிற்க மாட்டேங்கிறீங்க? அமைச்சர் KKSSR வந்து நிற்கிறார், ஆலங்குளத்துக்கு வந்திருக்கார். வந்த இடத்துல அங்கே கலெக்டர் இருக்கார். எங்களுக்குன்னு ஒரு பெரிய கலெக்டர், அது ஒரு அதீதமான கலெக்டர், அப்படிங்களுக்கு யாருக்குமே கிடைக்காது. சேலத்தில் கார்மேகண்டங்க பெரிய கலெக்டர், அதை கூட டஃப் கொடுக்க எங்கள் தென்காசி கலெக்டர், அவருக்கு மாதிரி ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய கலெக்டர் நீங்கள் இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்காது. ஒரு அருமையான கலெக்டர், நான் ரொம்ப பாராட்டு. அவரோட வியப்பெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கலெக்டரு அவர் இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்கிறாங்க. இருக்கும்போது ஆலங்குளம் மக்கள் பதிவு பண்ணுறாங்க, நல்லா இந்த தண்ணி ஊருக்குள்ளே வர்றதுக்கு இதே கிடையாது, ஊருக்குள்ளே வரவே முடியாது இந்த தண்ணி. ஆனால் நீங்கள் குளம் தூர்வாருங்க பேரில் ஒரு நாசமான வேலை செஞ்சீங்க தெரியுமா திமுக கட்சிக்காரங்க? அந்த பண்ணின வேலை தான் ஊருக்கு தண்ணி வந்து அந்த மக்கள் அமைச்சர் முன்னாடி பதிவு பண்ணுறாங்க. பெரிய கரை மண்ணை பூரா அழிட்டாங்க, கரை கிடையாது. கரை இல்லாததான் காரணம். அல்லது குளம் உடைய ஒரு சான்ஸே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரை கேள்வி கேட்குறாங்க செய்தியாளர் பாலிமர் டிவியிலேருந்து. கலெக்டர் பதில் சொல்ல முடியாமல் திணறாரு. ஏன்? அவர் தான் சொன்னாரா, சென்னை திருநெல்வேலி தென்காசிலேருந்து நம்ம கேரளாவுக்கு மழை கொண்டு போகணும். மழை போகலைங்க, மழை வளங்கள் போகலை, காய்கறிகள் போச்சுன்னு பதிவு பண்ணவர் கலெக்டர். அப்பேற்பட்ட கலெக்டர் எங்களுக்கு கிடச்சிருக்காரு. எங்களுக்கு வந்து எங்களுக்குன்னே கொடுத்துருக்குறாங்க பெரிய ஒரு வாய்ப்பு. நாங்கள் வந்து அதை வந்து பார்க்குறோம். அப்போ ஏன் முதலமைச்சருக்கே அக்கறை இல்லை, அவருக்கு அக்கறை இருக்க போது யோசிச்சு பாருங்கள். நாங்கள் எங்களுக்குன்னு வாக்கு செலுத்தி எங்களுக்குன்னு ஒரு முதலமைச்சர் வேணும்னு சொல்லி திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலினை தேர்ந்தெடுத்தா அவர் பொறுப்பே இல்லாமல் அவர் அங்கே போகும்போது கலெக்டர் அப்படி தானே இருப்பார். அவர் மட்டும் இப்போ வானத்தில் குதிச்சிட்டாரா? அவர் நம்மள சக மனுஷன் ஸ்டாலின் ஏமாலும் அவருக்கு மனுஷன் தானே, அவர் இப்படி தானே பேசுவார். அப்படி இருக்கும்போது எல்லாம் இதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இந்த அண்டா செந்தில்னு ஒருத்தர் இருக்கார், எல்லாருக்குமே தெரியும். அண்டா செந்தில், அந்த அண்டா செந்தில் சொல்கிறாரு, திருநெல்வேலி மக்கள் மற்றற்ற மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. அதுவும் நான் திருநெல்வேலிக்காரங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. இது பல நாள் கனவு வந்து நமக்கு நிறைவேறிருக்கு, கருணாநிதி கனவுன்னு சொல்லி பதிவு பண்ணார். இப்போ இந்த செந்திவெளிட்ட நம்ம ஒன்று தான் பதிவிட போகிறோம். இப்போ இந்த ஒரு காணொலி ஒன்று போடுறேன். இந்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு அப்பா போகிறார் தெரியுமா? இந்த அப்பாட்ட போய் நீ சொல்லு, நீங்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இங்கே இருக்கீங்களா, நான் திருநெல்வேலிக்கு மகிழ்ச்சி அடைன்னு சொல்கிறீங்களா? அந்த அப்பாட்ட போய் சொல்லு, நீங்கள் மகிழ்ச்சியில் இருக்கீங்களா, நான் மகிழ்ச்சியில் இருக்கேன்னு சொல்லி அந்த அப்பா காலில் போட்டிருக்க செருப்பை கழட்டி அடிப்போம். உன்னை வந்து மானம் கெட்டவனை, சோறு தான் திங்கிற நீ வந்து. எனக்கு ஒன்று தான், நம்ம இப்படி தனிப்பட்ட வேலை பேச நினைக்காதீங்க, நான் எமோஷனலாக பேசுகிறேன் கூட எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப உச்சக்கட்ட கோவத்தில் இருக்குது உண்மையிலே. வந்து வார்த்தை கூட தப்பாயிருமோ நம்ம நினைக்கிறோம். ஏன்னா உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை இதே ஊரில் வாழணும், வளரணும். யோசிச்சு பாருங்கள். திமுக அரசு நீ தட்டிக்கன்னு சொல்லலை, நீ வாயை முடிட்டு சும்மா இருந்தாலும் நீ போதும் தான் சொல்கிறோம். மற்றற்ற மகிழ்ச்சி, கூடுதல் மகிழ்ச்சினா அந்த அப்பாட்ட பேச சொல்லு. இந்த வீடு யூனிச்சு தெரியுமா, அந்த ஊருக்காக்கிட்ட பேச சொல்லு. திருநெல்வேலிக்காரங்களுக்கு எனக்கு பெரிய மகிழ்ச்சி எடுத்து சொல்லி செருப்பால் அடிக்கணும். நீ வந்து உன்னையெல்லாம் செருப்பால் அடிக்கணும். நீ திருநெல்வேலி ஊருக்குள்ளே வந்து வள்ளியூருக்குள்ளே போகும்போது அந்த வள்ளியூர் மக்கள் இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்கள் செந்தில் செருப்பை கழட்டி அடிக்கணும். வந்து நடமாட உடக்க வெளிப்படையாக சொல்கிறேன். அந்த அமைச்சரை பற்றி சொன்னார் தெரியுமா, சொன்னார்லாம், அமைச்சர் யாருமே தமிழ்நாட்டு நடமாட சொன்னார்லாம், அவரை மாதிரி தான் சொல்கிறோம். இவனெல்லாம் நடமாடவே விடக்கூடாது திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே. யோசிச்சு பாருங்கள். நம்ம இங்கே வெள்ளத்தை தவிச்சிக்கிட்டு இருக்கோம், இவன் மகிழ்ச்சியில் இருக்க பதிவிடுறான்னா இவன் எந்த மாதிரி மனப்பிறவின்னு பார்த்துக்கோங்க. நான் வெளிப்படையாக ஒன்று சொல்கிறேன், எனக்கு அந்த கோவத்தில் சொல்கிறேன்னா நினச்சிக்கிறாங்க. எனக்கு உண்மையிலே உச்சக்கட்ட கோவத்தில் தான் இருக்கிறேன். இவனை பெற்றெடுத்த தாய்கிட்ட போய் கேட்கணும். இது எடுக்க தான் 10 மாதமாக கருவுற்று இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா, இவனை பெற்றெடுக்க நமக்கு தோணுது. என்னோட குடும்பத்தை பற்றி இழுக்கக்கூடாது, ஆனால் இவன் அவ்வளோ ஈன செயலுங்க. இதெல்லாம் வந்து இந்த செயல் செஞ்சுருக்கான் பாருங்க, ஈன செயல். இது வந்து சோறு திங்கிறவன் நல்ல இது இருக்கக்கூடியவன் இந்த வேலை செய்வான முதல்ல யோசிச்சு பாருங்கள். அந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது எல்லாரும் ஒன்று கூடுவான், சாதியை கடந்து மதம் கடந்து ஒன்று கூடுவான். ஊரை வெளில தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு. இவன் வள்ளியூரில் இவள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. வள்ளியூரில் பெரிய பாதிப்பு இருக்குது.
ஆனால் இவன் சொல்கிறான் நான் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கூடுதல் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்கன்னா இவன் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சைக்கோ பிடிச்ச பைத்தியம் பிடிச்ச வெறினா ஹைனா மணிக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான் செந்தில்வேலு. வெறி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கான். உடன்பிறப்புகளை முட்டு கொடுக்குறாம கட்சிக்காரன் முட்டு கொடுக்கான்ட்டு போயிடலாம். இவன் அதை விட மோசமான பிரிவாப்பி நிற்கிது சந்து வந்து. இந்த சந்துவால் பெரிய ஆபத்து நமக்கு வந்து. குறிப்பாக சொல்லணும்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நான் பல நாட்களாக பதிவிட்டிருக்கேன். இவனால் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெருத்த அவமானம். இந்த செந்தில்வேலால் திருநெல்வேலி ஊருன்னு சொல்லி ஒருத்தன் பதிவு பண்ணுறான்னா அவர்களுக்கு இவனால் மற்றவங்களுக்கும் பெரிய அவமானம். இந்த மாதிரி சந்துவெல்லாம் எங்கள் ஊர்க்காரங்க நீங்கள் ஒப்பிடாதீங்க. திருநெல்வேலிக்காரங்க ஒரு பேர் உண்டு, ஒரு மாண்பு உண்டு. ஒரு பிரச்சனைனா ஒன்றா வந்து நிற்பான். ஊரை விட்டு கொடுத்து பேச மாட்டான். ஊர் ஒன்றா போதும் கூடி நின்றும். அவன் வந்து நீ எந்த சாதியாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், ஊருக்காரன் ஒன்றா வந்து நிற்பான். ஊர் கோயில் கூடனா எங்கள் ஊர் கோயில் கூட அப்படின்னு சொல்லி கெத்தாக வந்து நிற்பான். அப்பேற்பட்ட ஒரு ஒற்றுமையில் ஒரு ஊர். அந்த ஊரில் இருந்துக்கிட்டு அத்தனை மக்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இவன் கூடுதல் மகிழ்ச்சியில் இருக்கான்னா இவனை செருப்பால் அடிக்க வேண்டாம். எல்லோரும் செருப்புகள்ட்டையும் அடிக்கணும் வந்து. யோசிச்சு பாருங்கள். நான் இவ்வளோ கோவமாக பேசுனேங்க. இங்கே உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கேன் இவன் மேலே வந்து. உண்மையிலேயே இவனுக்கு எங்கள் ஊர் தென்காசி பக்கத்து ஊர் இருந்தால் நான் உண்மையிலே வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட போய் காட்டுவேன். இப்படி பதிவு பண்ணுறவங்க பையன் இப்படி நீங்கள் வளர்த்தீங்களீங்கன்னு சத்தியமாக நான் கேட்பேன். செந்தில்வேலு அம்மாட்ட போய் நான் கேட்பேன், என்ன இப்படி பதிவு பண்ணுறானம்மா, நீங்கள் இப்படி தான் வளர்த்தீங்களா, இப்படி சொல்லி கொடுத்தா வளர்த்தீங்களா? ஊரே வெள்ளத்தை தத்தளித்து மதத்துக்கு சாகிற நிலைமையில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தனும் குழந்தை குட்டியை காப்பாற்ற முடியாமல் வீட்டில் ஆசையாக வாங்கி வச்ச பொருள் நாசமாக போய்கிட்டு இருக்கு. இவன் மட்டும் மகிழ்ச்சி இருக்கணுமா? இது எந்த மாநிலம் இருப்பாமா? நான் கேட்கணும். உண்மையிலே கேட்கணும். பக்கத்தில் தான் கண்டிப்பாக நான் போய் கேட்டுருவேன். போய் கூட்டி போய் அந்த அம்மாட்டே காட்டுவேன். வீடியோ எடுத்து நான் போட்டுருவேன். அப்படி இருக்குது. இதெல்லாம் இலி செயலை இல்லையா உனக்கு வந்து இதை பார்க்கும்போது? அப்படி என்ன வயிறு நெப்ப போகிற நீ வந்து? இல்லை அப்படி சோறு தின்னு உயிர் பிழைக்கணுமா? அப்படி சோறு தின்னு இந்த மக்கள் கஷ்டப்படும் போது குரலற்ற பேசிக்கிட்டு போனீங்க. எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது. திருநெல்வேலி சிட்டியே மூழ்கிருச்சுங்க. திருநெல்வேலியே மூழ்கிருச்சு எங்கள் ஏரியாவே. அப்படி இருக்கும்போது இவனுக்கு கூடுதல் மகிழ்ச்சியில் இருக்கிறான்னா இவனுடைய மனநிலை, இவனுடைய இந்த இலி சிந்தனை இருக்குது. இலி சிந்தனையை மக்கள் புரிஞ்சுக்கணும். உண்மையை சொல்லணும்னா நம்ம வந்து ஏதாவது வார்த்தை வந்துடுமோ நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ ஒரு கோபமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு செயலை வந்து ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஊடகங்களின் பேருக்குள்ளே. ஆனால் கேட்டால் அண்டான்னு வெளிப்படையாக பதிவிடுவான். இது எந்த மாதிரியான சந்துன்னு தெரியல. இதெல்லாம் மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலிக்கு கண்டிப்பாக அவர் வரணும்னு நினச்சாலும் வர முடியாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஏன் டெல்லிக்கு போயிருக்காருன்னா ஒரே ஒரு காரணம் தான். இங்கே சாலை முழுக்க சவக்கூலியாக தான் இருக்குது. அவரே திருநெல்வேலிக்கு வரணும், தென்காசிக்கு வரணும்னு நினச்சிட்டாருன்னா அதோடு முடிஞ்சு போச்சு. அவர் அடுத்த ஆசையில் திருநெல்வேலி தென்காசி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எனக்கு கிடையாதுன்னு சொல்லி விட்டுருவார். அவரே போயிடுவார். தமிழ்நாட்டுக்கு உட்பட்டது திருநெல்வேலி தென்காசியே கிடையாது, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிடுவார். அந்த அளவிற்கு சாலை இருக்குது. அவர் வரும்னு நினச்சா கூட சாலை சரிப்படுத்த முடியாத அளவிற்கு இந்த திமுக ஆட்சி 2.5 ஆண்டு எவ்வளோ மோசமான ஆட்சியாக இருக்கோ அதை விட மோசமான சாலையாக இங்கே இருக்குது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் முடியட்டும். தொடர் வண்டியும் கிடையாது. நான் நேற்றே பதிவு பண்ணியிருந்தேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தென்காசி மாவட்டத்தில் 3 மாதம் முன்னே கூட்டி ஒரு 6 மாதம் முன்னே கூட்டி ஒரு கூட்டம் போடும்போது அவர் எதில் வந்தார்னா தொடர் வண்டியில் வந்து பயணம் பண்ணார். தொடர் வண்டி என்ன காரணம்னா இங்கே சாலை அவர் வாரம் செஞ்சால் கூட சரிப்படுத்த முடியாது. ஒரு முதலமைச்சர் வராங்கன்னா பேச்சுவொர்க் பண்ணுவாங்க. பேச்சுவொர்க் பண்ணால் கூட முடியாது. ஏன்னா ஏற்கனவே பேச்சுவொர்க்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா பேச்சுவொர்க் ஸ்கொயர்டெல்லாம் போட முடியாது. அதனால தான் என்ன பண்ண தொடர் வண்டியில் ஐயா போயிட்டாப்புல. என்ன காரணம்? அதான் ஒரே காரணம். அப்போ இந்த ஒரு சாலை சரி செய்யவே முடியாது. இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கின்ற வரை மக்கள் நம்ம தான் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சி இந்த கஷ்டம் வரும்போது 6000 ரூபா கொடுத்தாங்க சென்னையில். ஒட்டுமொத்த பேர் சிரித்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்துட்டாங்களாம். எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப தேவைப்பட்ட ஒரு பொருளுங்க அப்படின்ட்டாங்க. அப்படி மறந்துட்டாங்க. எங்களுக்கு பால் வேண்டாம், எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு நல்லா நீங்கள் சாலையை போட்டு கொடுங்க கேட்ட மக்கள் 6000 ரூபாய்க்கு நிற்க வச்சுட்டாங்க ரேஷன் கடையில் போய். ஒரு கவுன்சிலர் கூட எட்டி பார்க்கல. ஒரு கவுன்சிலர் ஒரு வார்டு மெம்பர் யாருமே எட்டி பார்க்கல. சென்னையை திருநெல்வேலி தென்காசி நம்ம ஊருக்கு அதே நிலமை தான். இங்கே ஒன்றும் எட்டி பார்க்கல. மேயர் திருநெல்வேலி மேயர் சேலத்தில் பெரிதளவில் கூட்டம் போடுறதுக்கு பிஸியாக சுற்றிட்டு இருக்காப்புல அவர் சேலம் கூட்டத்துக்கு. அப்படி போய்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஊரை பற்றி கவலைப்படுறதுக்கு இங்கே ஆட்கள் கிடையாது. ஆனால் சென்னை மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, 6000 ரூபா கொடுத்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 6000 ரூபா கிடச்சிருச்சு நம்ம மறந்துடுவோம் கடந்து பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி தென் தமிழக மக்கள் இருக்கக்கூடாது.
தென் மாநிலங்களை மோடி அரசு எப்படி வஞ்சிக்குதோ, ஒன்றிய அரசு எப்படி வஞ்சிக்குதோ, அதே மாதிரி தென் மாவட்டங்களில் இந்த திராவிட கட்சிகள் வஞ்சிக்குது. இது பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. ராமநதி ஜம்முநதினு ஒரு திட்டம், இந்த அருக்கு ஒரு கால்வாய் திட்டம், ராமநதி கடநதி, அது திட்டத்துக்கு போய் ஜம்முநதி திட்டம், காமராஜர் நடத்தின திட்டம் 50 வருஷம் ஆயிடுச்சு, இன்னி வரைக்கும் அது நடத்தலை. அங்கே வடக்க சங்கரங்களுக்கு நந்தேர ரெட்டைக்குள்ள கால்வாய் திட்டம் உண்டு வடக்க. அந்த ஊர் அதோட மோசமாக இருக்குது. தண்ணி அந்த ஊருக்கு வரவே வராது. கருப்பாநதி திட்டம் காமராஜர் கொண்டு வந்து தான் ஒன்றுமே கிடையாது. அப்போ எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இந்த கட்சிகள் உருவாக்கி கொடுக்கல. எல்லா இடங்களிலும் குளங்கள் இருக்குது. அந்த குளங்களை முறையாக இந்த அரசு, இந்த கட்சிகள் முறையாக பயன்படுத்தலை. காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர், அங்கே இருக்கக்கூடிய வார்டு மெம்பரு, அங்கே இருக்கக்கூடிய கிளை செயலருடைய கையூட்டினால ஊர் நாசமாக போய் இருக்குது. இனிமேல் திருந்திக்கோங்க, முழிச்சிக்கோங்க. நம்ம ஊருக்கு பிரச்சனை நம்ம தான் நிற்போம். முதலமைச்சர் ஸ்டாலினும் வரமாட்டார், அவருடைய அமைச்சர் கூட்டம் நிற்காது. அவங்க சென்னையை தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு சென்னை தான் முக்கியம். தென் தமிழகம் தென் மாவட்டங்களுக்கு முக்கியமே கிடையாது. அதை கண்டுக்கிடவே மாட்டாங்க. அதை தான் அவங்க இப்போ தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு செய்வதை மாற்றான் தாய் குழந்தையாக தென் மாநிலங்களை பார்க்குற மாதிரி தென் மாவட்டங்களையும் இந்த திராவிட மாடல் அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. மக்கள் நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சிக்கணும். குறிப்பாக இந்த தென் மாவட்ட மக்கள் உறுதியாக இந்த திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்தி ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். இந்த நாடாளுமன்ற தேர்தலை மனசில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.